இந்த மனித பிறவியே அவர் கொடுத்த வரம்தான். அதிலும் அவரை பற்றி நினைவு வருவதே பெரிய வரம். அதனினும் இந்த மாதிரி ஐம்புலன்களின் அந்த நுகர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு அந்த துடிக்கின்ற மனதிற்கு ஒரு ஆறுதலாக தன்னை பற்றிய எண்ணத்தையே அவர்களுக்கு கொடுத்து சதா சிவபெருமானை பற்றி நினைக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட வரம் என்றால் ஈடு இணையில்லாத வரம், யாருக்கும் கிடைத்தற்கறியாத வரமாக அது இருக்கும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்து அதனிடையே பயணித்து இறைவனை பற்றியே சிந்தித்து அவரை பற்றியே நினைத்து அவர் மீது பாடல்களை பாடி அவரை நினைத்து கொண்டு ஆடி, அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. பாடல் பாடுவதுங்கிறது வேறு, ஆடுவது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா ஆடும் பொழுது பிறர் பார்த்து எள்ளி நகையாடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது ஒரு சின்ன உறுத்தல் இருந்து விட்டால் கூட அந்த இடத்திலே பக்தி உயர்ந்ததாக இருப்பது இல்லை. மாறாக அவரையே நினைத்து கொண்டு உருகி பாடி அதிலே திளைத்து ஆடுகிறார்கள் அல்லவா, அந்த ஆனந்த தாண்டவமானது இறைவனால் மெச்சப்படுவதாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா கர்வம் அழிந்து விடுகிறது, பிறரை பற்றி எண்ணங்கள் அந்த இடத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த சுற்றுப்புறம் சூழ்நிலை யார் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த ஒரு சிறிய தயக்கம் கூட இல்லாமல் இறைவனின் நாமங்களை சொல்லிக்கொண்டு அப்படியே ஆனந்த தாண்டவம் ஆடும். கைகள் கால்கள் எல்லாம் அதன் போக்கிலே ஆடும். ஏன்னா இறைவன் உள்ளூர இறங்கிவிட்டார் அப்படிங்கும் போது எந்த எண்ணமும் இல்லாமல் அது ஒரு துள்ளி குதித்த நடனமாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த ஆனந்தத்தை யாருடனும் எதனுடனும் ஒப்பிட முடியாத நிலைக்கு சென்று கொண்டு சேர்த்துவிடும். அது எப்படிப்பட்டது என்றால் அன்பு மிகுதியால் ஏற்படுகின்ற நடனம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாச்சும் திருவாசகம் படிக்கிறாங்க, தேவாரம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதில் மெய்மறந்து பாட ஆரம்பித்து விடுவோம். நமக்கு தெரிந்த பாடல்கள் அல்லது தெரியாமலே தாளம் தெரியவில்லை, ராகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஐயனை பற்றி பாடுகிறார்கள் என்றால் போய் உட்காந்து கேட்க ஆரம்பிப்போம். சிறிது காலத்திற்கு பிறகு அதை பற்றி தெரிந்து கொண்டு விட்டால் நாமும் இணைந்து பாட ஆரம்பித்து விடுவோம். பாடும் பொருளின் பொருள் உணர்ந்து பாடும் பொழுது இன்னுமே கண்களில் நீராக கொட்ட ஆரம்பித்து விடும். கண்களில் நீர்பெருக்கு எடுத்துவிடும். காரணம் திருவாசகமெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் அப்படியே உருகி பாடுறார். கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் பாடுகின்ற பாடல்கள். அது சந்தோஷத்தின் மிகுதியில் பாடிய பாடல்கள் அல்ல, அது ஒரு ஏக்கத்தில் பாடிய பாடல்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததே, அந்த வாய்ப்பை அடியேன் இழந்து விட்டேனே, மீண்டும் ஒரு முறை எனது வினைகளையெல்லாம் கழித்து என்னை உன்னுடன் அழைத்து செல்லக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் பாடுகின்ற பாடல் திருவாசகம் முழுவதுமே. அப்படி பாடுகின்ற பாட்டின் பொருளை உணர்ந்து நாம் பாடும்போது நம் கண்களிலே நீர் பெருக்கெடுத்து ஓடும், அருவியாக ஓடும், கடல் அலையென தத்தளிக்கும். காரணம் அது முழுவதும் ஏக்கம் நிறைந்த பாடல்களாக இருக்கும். அதனால்தான் சொல்வது ஒருவற்றை உணர்ந்து அதனுள்ளே கலந்து பாடும் பொழுதே நமக்கு ஆனந்தம் மேலோங்கும் என்றால் அதனினும் மிகுதி என்னவென்றால் ஆடுதல் அப்படிங்கிறது. உடலானது தன்னை போல ஆட ஆரம்பிக்கும். நீங்கள் திருவாசகம் பாட ஆரம்பித்தாலும் சரி, தேவாரம் பாட ஆரம்பித்தாலும் சரி, அல்லது உங்களது சொந்த வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து பாட ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் பாட பாட உங்கள் உடலானது ஆட ஆரம்பிக்கும். அந்த உடல் ஆட ஆரம்பிக்கிறது என்றால் உள்ளம் ஒரு ஆனந்த தாண்டவத்தில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இறைவனுடனே இரண்டரை கலந்துவிட்ட நிலையிலே ஆட ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த இன்பத்தை யாராலும் சொல்லில் அல்லது பொருளில் அடக்கிவிட முடியாது அப்படிங்கிறது. அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த சிவகணங்கள் இந்த சிவவாத்தியத்தை வாசிக்கும் பொழுது தன்னை மறந்து அழுதலும் தன்னை மறந்து ஆடுதலும், அப்படியே அந்த கால் நிலத்தில் நிற்காம காலும் தாளம் போட ஆரம்பிக்கும். அதெல்லாம் உணர்ச்சி பெருக்கெடுத்த நிலை அப்படின்னு சொன்னாலும் அது அன்பு மிகுதியால் ஏற்படுகின்ற ஆனந்த நிலை அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னுமே பல பேர் முயற்சி செய்தும் சில பேர்த்துக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய முன்னேற்றம், தன்னுடைய ஆன்மீக வழி என்பதையெல்லாம் விடுத்துவிட்டு பிறர் என்ன செய்கிறார், பிறர் என்ன சொல்கிறார், அவர் என்னென்ன மாற்றங்களை அனுபவிக்கிறார் என்று மற்றவர்களை பார்த்து கொண்டே ஒருவர் காலத்தை கடத்தி கொண்டே இருக்கின்றார் என்றால் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் போகிறது. ஆன்மீகம் என்பது தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. தன்னை உணர்தல் பிறரின் மூலமாக எப்படி நடக்கும் என்ற கேள்வியை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அனைவருமே தவிர்த்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள்.
ஒருவன் தனக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை உன்னிப்பாக கவனிக்கின்றான் என்றால் அவன் வாழ்க்கையிலே பெரிதாக ஒரு மாற்றமானது நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள் என்ன மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை அவன் தீர்மானித்து விடுகிறான். அது இறைவனால் நிகழ்த்தப்படக்கூடிய திருவிளையாடல் என்பதையும் அவன் உணர்ந்து கொள்கின்றான். தன்னை அறிதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு ஒருவர் செல்லும் பொழுது பிறருடன் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்தல் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருமான வழியாக இருக்கலாம். இறைவனை அடைவதற்கு பல வழிகள் காட்டப்பட்ட போதிலும் நாம் செல்கின்ற அந்த பாதை சரியா தவறா என்பது இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, அவர் அந்த பாதையிலே சென்றார், நான் அந்த பாதையிலே செல்லாமல் இங்கு இந்த புறமாக செல்கிறேனே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணம் இருந்தது அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு நிலையான தன்மையை, நிலையான வழியை நம்மால் பெற முடியாது. காரணம், ஒருவருக்கு பாடல் நன்றாக பாட வரும், ஒருவருக்கு ஆடல் நன்றாக ஆட வரும், ஒருவருக்கு ஓவியம் நன்றாக வரும். ஓவியம் வரை சென்று ஆடச் சொன்னாலோ இந்த மாதிரி மாற்றி தனக்கு வராத விஷயங்களை செய்ய சொன்னால் அவருக்கு எப்படி இயலாதோ அதே போல் உனக்கு விதித்த வழியிலே செல்லாமல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொண்டு அவர்களுடைய ஆன்மீக அந்த பயிற்சியில் அதில் அவர்கள் கொண்டுள்ள நாட்டத்துடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த வழியிலே பெரிய மாற்றம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிகழாது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இறைவன் நம்மை அணைத்து கொள்கிறார் அல்லது ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கின்றார் அப்படின்னா அதை விட பெரிய விஷயம். அவரை பற்றி நினைவிலேயே வைத்திருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பெரிய கொடுப்பனை. அதெல்லாம் பெரிய பெரிய கொடுப்பனை. அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காத வரமானது நமக்கு கிட்டியிருக்கிறது இந்த ஜென்மத்திலே. அப்படிங்கும் போது இந்த ஜென்மத்திலே அவரோட நினைவிலேயே இருப்பதை விடுத்து வேறென்ன வேண்டும் பராபரமே அப்படின்ட்டு அவரை சரணடைதலே மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.